இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தீவன தட்டைப்பயிறு கோஎஃப்சி 8 அப்படிங்கிற ஒரு ரகம். இது பயிர் வகையை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு ரகம். இது வந்து ஒரு பருவ வகையை சார்ந்தது. அதாவது ஒரு சீசன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தடவை விதையை போட்டு நம்ம சாகுபடி செஞ்சோம்னா அறுவடைக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், திருப்பி அறுக்க வர்ற வகை இல்லைங்க அது. இதில் புரதச்சத்து வந்து அதிக அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட 15லேருந்து 18% புரதச்சத்து இது வந்து கொடுக்கக்கூடியது. கால்நடைகளுக்கு வந்து இந்த நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய புல்வகை தீவன பயிர்களுடன் இந்த பயிர் வகை தீவன பயிரையும் கலந்து நம்ம கொடுத்தோம்னா கால்நடைகளுடைய பால் உற்பத்தியை நம்ம பெருக்கலாம். பால் கொடுக்கக்கூடிய கால்நடைகளுக்கு மட்டுமல்லாமல் இந்த ஆடு இது மாதிரி விலங்கினங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா விரைவில் வந்து சதை பிடிச்சி அதிக பலனை தரக்கூடியது. இதை வந்து தனி பயிராகவும் சாகுபடி செய்யலாம். இந்த மக்காச்சோளம், தீவன மக்காச்சோளம், தீவன கம்பு இது போன்ற பயிர்களோட நம்ம ஊடு பயிராகவும் இதை வந்து சாகுபடி செய்யலாம்.